ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் இன்னைக்கு ஒரு தமிழ் படமாக தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற ரயில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் வடக்கன் அப்படிங்கிற பேரில் முதல்ல ரிலீஸ் ஆகிறதாகத்தான் இருந்தது. அதுக்கப்புறம் சென்சார் போர்டில் ஒரு சில விஷயங்கள் மாற்ற சொன்னதுனால இவங்க ரயில் அப்படின்னு பேரை மாற்றி வச்சுருக்காங்க. இதை நான் உங்களுக்கு தெளிவாக இங்கேயே சொல்லிடுறேன். இப்போ இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே லைனில் பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு முழு நேர குடிகாரர். இவர் பேசிக்காக ஒரு எலக்ட்ரிஷியனு. ஆனால் எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டாப்புல. 24 மணி நேரமும் குடித்த மணியமாகத்தான் தெரிவாப்புல. இவருடைய மனைவிக்கு இதனாலேயே வாழ்க்கை வெறுத்து போச்சு. 10ஆவதுக்கு மாமனார் வீட்டிலேருந்து வரதட்சணை அப்படின்னு சொல்லி மனைவிக்கு போட்ட நகையாகட்டும், கொடுத்த பைக் ஆகட்டும், எல்லாத்தையும் விற்று குடித்த ஒரு குடிகாரன் அப்படின்னா பார்த்துக்கோங்க இப்படிப்பட்ட அப்பாட்டக்கரு நம்ம ஆள்னு. இவருடைய வீட்டிலேயே ஒரு சின்ன போர்ஷனை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் அந்த பையனுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த பையன் அழகான பையன், நல்லா கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு பையன். அந்த பையன் நமக்கு என்னென்னு சமத்தான் அந்த இடத்துல இருக்காப்புல. ஆனால் நம்ம ஒன்றும் இல்லாமல் இப்படி குடிச்சிக்கிட்டு வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த பையன் ஜம்முன்னு செட்டில் ஆகிருக்கான், என்ன நினச்சிக்கிட்டு தெரியான் அப்படின்னு அவன் மேலேயே கதாநாயகனுக்கு ஒரு பெரிய காண்டு ஒன்று. இப்படி கதைக்களம் நகரும்போது ஒரு தருணத்தில் கதாநாயகி கிட்ட, யார் நம்ம கதாநாயகனுடைய மனைவி கிட்ட வந்து அந்த எதிர் வீட்டு பையன் ஒரு சின்ன பேக்கை கொடுத்து இதை நீங்கள் வச்சுருங்கக்கா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான். இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வடக்கன் அப்படின்னு முதல்ல இவங்க வச்ச பேர் இந்த கதைக்கு டெஃபினட்டாக ஒரு ஆப்டான ஒரு பேர் தான். ஆனால் என்னதான் வடக்கில் இருந்து இங்கே வேலை விஷயமாக வர்றவங்க எல்லாம் ரயில் மூலமாக தான் வர்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இந்த ரயில் அப்படிங்கிற அந்த பெயருக்கும் இந்த கதைக்களமோ அந்த படத்துக்கோ இன்னமும் பெருசாக சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீலு. ஆனால் வலசை அப்படின்னு வச்சிருக்கலாம். அப்படி வச்சா யாருக்கு தெரிய போகிறதுக்கு அர்த்தம் என்னென்னு, அதனால் இவங்க சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ரயில்னே வச்சுருவான் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த படம் எங்கேயுமே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட படமாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஆர்கானிக்காகவே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தில் சிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. லைவாக சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணி அப்படித்தான் இந்த படமே வந்து டப்பிங்கே இல்லாமல் தான் வந்து இந்த படம் ஃபைனலாக வெளியாகுது. ஆனால் அந்த ஒரு விஷயமே எனக்கு ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலையோ, சப்போர்ட்டிவாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. குறிப்பாக அந்த பாட்டி பேசுகிற ஒரு சில வசனங்கள்லாம் ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் கேட்குது. அது இந்த டெக்னாலஜினாலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏப்பா, இந்த மாதிரி ஆளுகளை பார்க்கும் போதெல்லாம் பஞ்சம் புழைக்க வந்தவங்க அப்படின்னு தயவு செஞ்சு பேசாதீங்கப்பா. இந்த பூமிக்கு நம்ம எல்லாருமே பஞ்சம் புழைக்கத்தான் வந்தோம் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அது உண்மையாக ஒரு அழுத்தமான ஒரு வசனம், ஒரு நல்ல பதிவு. அது அந்த காட்சியை கடக்கும்போது லைஃப்பில் எல்லா விஷயங்களையும் பார்த்த ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக உள்வாங்கிக்க முடியும் அந்த வசனத்தை. இந்த படத்தில் ஏங்க குடிகாரன்னு சும்மா சொல்லக்கூடாதுங்க, மொடா குடிகாரன் அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு கதாநாயகனான குங்குமராஜ் அந்த கதாபாத்திரமாகவே நின்றுக்காப்புல. அவரை பார்த்தாலே ஒரு இனம் புரியாத ஒரு வெறுப்பு ஒன்று அவர் மேலே வருது. அதுதான் அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு ஒரு இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. அதே மாதிரியே இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தவன், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கூட இன்றைக்கி என் வாழ்க்கை எப்படி சிதைஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி, ஒரு வருத்தம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தன்னுடைய முக பாவனைகள்லேயே கடைசி வரைக்கும் பல காட்சிகளில் நிற்க வச்சிருக்க கதாநாயகியான வைரமாலாவும் அந்த கதாபாத்திரத்தை அழகாகத்தான் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த மண்ணள்ளி தூத்திட்டு வர ஒரு சீன் ஒன்று இருக்குது. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து. இவங்க 2 பேர் போக அந்த எதிர் வீட்டு பையனாக வரக்கூடிய பர்வேஷ் மெஹ்ரோ, ஹீரோயினுடைய அப்பாவாக வரக்கூடிய செந்தில் கோச்சடை, ஹீரோவுடைய கூடையே குடிச்சிட்டு சுற்றிற மாமா கதாபாத்திரமாக வரக்கூடிய ரமேஷ் வைத்தியா, அந்த எதிர் வீட்டு பையனுடைய மனைவியாக வரக்கூடிய சமீரா, அப்பாவாக வரக்கூடிய பிண்டு, அம்மாவாக வரக்கூடிய வந்தனா, அந்த எதிர் வீட்டு பையனுடைய குழந்தைய அந்த சின்ன பொண்ணாக வரக்கூடிய பேபி தனிஷா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த கொடுத்த கதாபாத்திரத்தை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அயோத்தி ஒரு சாதாரண கதைக்களத்தை எடுத்து சக்கப்போடு போட்ட ஒரு படம். அந்த அளவுக்கு இந்த நார்த் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரு, அங்கேருந்து புழைக்க வந்த நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத வச்சு ஒரு எமோஷனலான ஒரு கதையை பண்ணணும். அதே மாதிரி இந்த படமும் வரும் அப்படின்னு நம்பியிருக்கும் போல் தெரியுது இந்த டீமு. ஆனால் ஒரு சாதாரண கதையை இவங்களும் எடுத்து அதை ரொம்ப சுமாராக எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற லெவலில் இந்த டீமு சொல்லியிருக்கு.
நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஒரு கதை எமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த லெவலுக்கே ஆடியன்ஸ் அந்த கதையை எதிர்பார்த்து உள்ளே உட்கார முடியும். இந்த படத்தில் ஹீரோவை விட அழகாக இருக்கக்கூடிய, ஹீரோவை விட நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஹீரோ போதையில் ஒரு புல்லுக்கட்டை தூக்கி தலையிலேயே ஒரு அம்மா கிட்ட கொடுக்க முடியல, அந்தளவுக்கு போதையில் கீழே விழுகிறாப்புல, இந்த பையன் சர்வசாதாரணமாக தூக்கி கொடுக்குறாப்புல அப்படின்னு சொல்லி ஹீரோவை விட எல்லா விஷயத்துலையும் இந்த பையன் தாங்க பெட்ரு அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை எப்படியோ போர்ட்ரே பண்ண நினச்சி அதை எப்படியோ போர்ட்ரே பண்ணதுனாலையோ என்னவோ நமக்கு இந்த எதிர் வீட்டு பையனுக்கும் கதாநாயகிக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்பு எப்படி போக போகுது அப்படிங்கிறதே நம்ம மீட்டு வேற எங்கேயோ போகுதே அப்படிங்கிற மாதிரியே தான் நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த கதாபாத்திரம் அப்படித்தான் ஆரம்பத்தில் போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கு. இல்லை இவங்க சித்தரித்த காட்சிகள் நமக்கு அப்படி ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. ஆனால் கடைசியாக அவங்க 2 பேர்த்துக்குள்ளே என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறத சும்மா ஒரு மீன் குழம்பு தோசைக்கு தொட்டுக்கிற கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவங்க சொல்லியிருந்தா கூட அது அந்தளவுக்கு கன்வின்சிங்காக சொல்லப்படவே கிடையாது. இதனாலேயே படத்துடைய செகண்ட் ஹாஃபில் அந்த பையனுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சு அப்படிங்கும்போது கதாநாயகி எதுக்காக கதறி அழுகிறாங்கிறது நமக்கு பர்சனலாக ஒரு பெரிய எமோஷன்ஸை எங்கேயுமே பெருசாக கிரியேட் பண்ணவே இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஹீரோ எப்படிப்பட்ட நபர், அவர் எவ்வளோ பெரிய குடிகாரர், அவருக்கு ஊர் என்ன மரியாதை கொடுக்குது, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில் நடக்கிற பிரச்சனை, அவருக்கும் அவருடைய மாமனாருக்கும் இடையில் நடக்கிற பிரச்சனை, அவருக்கும் எதிர் வீட்டு பையனுக்கு நடக்கிற பிரச்சனை அப்படின்னு ஹீரோ யார் யார் கூடலாம் பஞ்சாயத்து பண்ணுறாரு, அவர் எப்படிப்பட்டவருங்கிறத கரெக்டாக போர்ட்ரே பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கே படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டாங்க இந்த டீம். செகண்ட் ஹாஃபில் மியூசிக் டைரக்டரான எஸ்ஜே ஜனனியுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் ஹீரோவும் அந்த டெட் பாடியை மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த உடுக்க சத்தம் இருக்குது பாருங்கள், அந்த சீனை வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ணிட்டு போகுது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராக ஒரு மியூசிக் டைரக்டர் உட்கார வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சார், அந்த காட்சி அந்த படத்தில் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு வந்தது. ஒரு ஸ்லோ ட்ராமாவாக ஆரம்பிக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு எமோஷனல் ட்ராமாவாக முடிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு நடுவில் இன்பிட்வீனில் ஒரு 3-5 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்பூக்கி சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லராக ஒரு ஜான்ரா ஷிஃப்ட் இந்த கதையில் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு வந்தது. இல்லை அந்த பர்டிகுலர் 5 நிமிஷத்தில் வேறு எதையும் புதுசாக நமக்கு புரியாமல் சொல்ல வந்துட்டாங்களா இவங்க, அதுவும் எனக்கு தெரியல. நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். அந்த ஒரு விஷயம் ஒரு நெருடலாகவே இருந்தது. சம்மந்தமே இல்லாத ஒரு 3 நிமிஷத்துக்கு எதுக்கு இப்படி ஒரு சித்தரிப்பு அப்படிங்கிற அந்த கேள்வி. இதெல்லாம் போக படத்தில் ஒரு சில லாஜிக் லூப்போல்ஸும் இந்த கதையில் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. குறிப்பாக எங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒருத்தர் வேலை பார்க்குறார் அப்படின்னா ஒரே ஒருத்தராக வேலை பார்ப்பார் ஒரு கம்பெனியில். ஒரு புரோட்டா கடையும் டீ கடையும் போட்டாலே 5 பேர் வேலை பார்க்குறாங்க நார்த் இந்தியாவிலேருந்து. இன்றைக்கி அப்படி தான் எல்லா ஊர்லேயும் நிலவரம் இருக்குது, தமிழ்நாடு முழுக்காவே. ஆனால் இந்த கம்பெனியில் ஒருத்தர் தான் வேலை பார்ப்பார் போல் தெரியுது. அவருக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா ஒரு கூட வந்து பார்க்கல. அது ஏன்? அது லாஜிக்கில் அவங்க யோசிக்கவே கிடையாது. அவருடைய குடும்பமே வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு கூட இங்கே வந்து பார்க்கல. அது ஏன் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த ரயில் ரொம்பவே ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, அது உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.